गाइस இன்னைக்கு என்ன பண்ண போறோம் இந்த அக்கா தான் பண்ண போறாங்க என் ஃப்ரெண்ட் அவங்க வந்து கோயில் புளியோதரை சூப்பரா பண்ணுவாங்க இன்னைக்கு என்னோட ரெசிபி தான் டெய்லி பாத்துருப்பீங்க இன்னைக்கு உங்க ரெசிபி தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி பண்ண போறாங்கன்னு பாருங்க அதுக்கு தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் வெந்தயம் மெதுவாக குறைச்சி வச்சு வரணும்னு வெந்தயம் எத்தனை ஸ்பூன் 3 ஸ்பூன் போடுறீங்களா 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வெந்தயத்தை வறுத்துடணும் இந்த பாருங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல வெந்தயம் வறுத்து எடுத்துக்கணும் எடுத்துக்கோ வறுத்த வெந்தயத்தை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கணும் அப்புறம் நல்லெண்ணெய் இடணும் நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் முழு மஞ்சள் இப்படி உடச்சி வச்சு மஞ்சளை இப்படி உடச்சி காயம் எண்ணெய் சூடானதும் அதை போட்டு பொரிச்சிருக்கணும் ஓகே மஞ்சள் இது காயம்னா பேரு பெருங்காயம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எண்ணெயில் போட்டிருக்காங்க நல்ல எண்ணெயில் அப்பதான் மனம் வரணும் ஆமாம் இது தனியாக எடுத்துக்குவீங்களோ எடுத்து வச்சிடணுமோ ஃபுல்லாக நல்லா என்ன கலரில் ஆயிடுச்சு பிளாக் கலரில் ஆயிடுச்சு இன்னும் பொரியணும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கணும் ஆறணுமா அப்போதான் மிக்ஸியில் போட்டு மறுபடியும் எண்ணெயில் வெந்தயம் போடணுமா கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும் இந்த வத்தலை ஃபுல்லாக போடணும் நல்லா கருப்பாக தண்டியும் நல்ல ரொம்ப கூட்டி கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரும் நல்ல வத்தலாக இருந்தால் டக்குன்னு கருப்பாயிடும் பெட்ட வத்தலாம் கருப்பாகும் நல்ல கருப்பாகும் கலர் ஆக்கணும்னா கசக்காது சாப்பாடோட ஹை ஃப்ளேமில் வச்சு பிளாக் ஆயிடுச்சுன்னா தீஞ்சிரும் டேஸ்ட் நல்லா இருக்காது உளுந்து போட்டுக்கணும் மிளகாலே உளுந்தையும் போட்டு வறுத்துக்கணும் அடுத்து கடலைப்பருப்பு போட்டுக்கணும் முழு இந்த உடச்சி உளுந்து இருக்குல்ல கருப்பு கலரா போதுமா கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து கொஞ்சம் போட்டுக்கணும் ஒரு கை நல்லா பொரியணும் இன்னும் இதாகலையா
பிடிக்கணுமா? இந்த மாதிரி பொண்ணுகளும் வந்துச்சு. வந்ததும் புளித்தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி புளி கரைச்சி எவ்வளோ ஒரு கை பிடிக்குமா? ஒரு கை பிடிக்கும். ஒரு 100 புளி இருக்கு. 100 புளி கரைச்சி வச்சு ஊற்றியாச்சு இதில். அம்மா நல்லா ஊற வச்சு ஊற்றி வச்சு உப்பு போடுறோம். ஒரு 2 ஸ்பூன் உப்பு போடுறோம். நாட்டு சக்கரை கருப்பட்டி ஒரு துண்டு உடச்சி போட்டுக்கணும். உடைக்க தட்டா கருப்பட்டி ஒரு துண்டு போட்டு இதில் உள்ளே போட்டாச்சு கரை. அடுத்து பொடி தான் அடுத்து கருப்பு இப்படி கருவேப்பில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். என்ன எண்ணெயில் வறுத்து போடாமல் இப்படி போட்டால் நல்லாயிருக்கும். புளியோட இலையும் பச்சையாக வாசமும் நல்லா. 2 டைம் கருவேப்பிலை போடுவாங்க. உப்பும் போடுறோம்ல, அப்புறம் பச்சையாகவும் கிடக்கும். நல்லா கொதிச்சு வத்திடும். பொடி பண்ணுமா? இல்லை வெந்தயம் வறுத்து வச்சுருக்கோம். பொடி பண்ணுவோம். பொடி வெந்தயம் மட்டும். ஆமாம். போதுமா அரைக்கணுமா? இதுக்கப்புறம் அந்த மஞ்சள் பெருங்காயம் அவி போட்டு பொடி பண்ணணும். இதை வறுத்து வச்ச பெருங்காயம், கட்டி பெருங்காயம், மஞ்சள் கட்டி போட்டு இதே பவுடர் பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இன்னும் பவுடர் ஆகுங்க. இன்னும் கொஞ்சம் பொடி இப்போ நம்ம அரைச்ச பொடி பவுடர் ஃபுல்லாக இதில் கலந்துக்கணும். இந்த இது பேர் என்ன? வெந்தயம், புளி தண்ணியில். இப்போ நல்ல கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். அதுக்கு வேர்க்கடலை, இந்த வேர்க்கடலையை அப்படியே கொட்டி ஒரு 5 நிமிஷம் தம் போடணும். சரிங்களா? 5 மினிட் போட்டால் ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் தம் போட்டு இதை நல்லா அப்படி கிரேவி கணக்க வச்சு எப்போ தேவையோ அப்பப்போ புளிய வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம். 1 வாரம் 10 நாள் எத்தனை நாள்னாலும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுக்கலாங்க. ஆமாம். இப்போ சோறுலாம் போட்டு சாதம் போட்டு நல்லா கிண்டிட்டு மேலே வந்து முந்திரி அப்படியே மேலே தூவி கிண்டினா நல்லா கலர் வராங்க. தேவைன்னா போட்டுக்கலாம். சரி, கொதிச்சிட்ருக்கு. ஆல்ரெடி திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரைஸ் போட்டு இது பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா 5 மினிட்ஸ் ஆகிட்டு நல்லா கிண்டி வச்சு இப்போ ஃபைனலாக அந்த கருவேப்பிலை ஃபைனலாக மேலே கருவேப்பிலை தூவி விட்டுக்கணும்.
வாசம் அடிக்குது. இப்போமே கோயில் புளியோதரை வாசம் அடிக்குது. அவ்வளோதான் மாவு. ஓகே, இந்த சாதத்தில் ஊற்றி கிளறிதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். எடுத்து ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆமாம், இப்போ ரைஸில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கு. ஆமாம், ஃபைனலாக புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்கு. இது நாளைக்கு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். நாளைக்கு இதுக்கு சைடிஷ் என்ன வச்சு, மல்லி துவையல் அதை வச்சு சைடிஷ் வச்சு ஒரு நாள் கழிச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குமா ஊறி. நாளைக்கு தான் சாப்பிட போகிறோம் இதை வச்சு. இன்னைக்கு சாப்பிட்றத இது 2 நாள் கழிச்சு சாப்பிட்டா இதோட டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா புளியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு இந்த அக்காவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி